கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 6 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது என்னை அனுப்பும். வசனம் ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். 1890 பின்பகுதியில் ஸ்வீடிஷ் மிஷனரி எரிக்லாண்ட் ஊழியத்திற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல தேவனால் அழைக்கப்பட்டதை உணர்ந்தபோது உடனடியாக கீழ்ப்படிந்தார். அங்கே அவர் குறைந்த அளவிலே வெற்றி கண்டபோதும் தேவனுடைய அழைப்பில் திட நம்பிக்கையோடு தன்னுடைய மிஷனரி வேலையை தொடர்ந்தார். ஒரு நாள் அவர் பிரேலியோ மணிக்கன் என்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு மனிதனை கண்டு அவரோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். லேண்ட் மற்றும் மணிக்கன் இருவரும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பிறகு முதல் பாப்டிஸ்ட் மிஷன் தளத்தை பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆரம்பித்தனர். தீர்க்கதரிசியான ஏசாயாவை போல லேண்டும் தேவனுடைய அழைப்பிற்கு உடனடியாக கீழ்ப்படிந்ததினால் அநேகர் இயேசுவிடம் திரும்பினார். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நிகழ்காலத்திற்குரிய நியாய தீர்ப்பையும் வருங்காலத்திற்குரிய நம்பிக்கையையும் இஸ்ரவேலருக்கு அறிவிக்க விருப்பமுள்ள ஒருவரை தேவன் கேட்டபோது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா தைரியமாக முன்வந்தார். அவர்தான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று அவர் முன்னதாக ஒப்புக்கொண்டதால் அவர் தன்னை தகுதி உள்ளவராக நினைக்கவில்லை. ஆனால் அவர் தேவனுடைய பரிசுத்தத்தை கண்டு தன்னுடைய சொந்த பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டதாலும் அவர் தேவனுடைய அழைப்பிற்கு மனதார கீழ்ப்படிந்தார். அவருக்காக ஏதாவது செய்ய தேவன் உங்களை அழைக்கிறாரா? நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள். நமக்கு உதவி செய்யவும் நம்மை வழி நடத்தவும் தேவனும் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிய நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஏசாயாவை போல நாமும் என்னை அனுப்பும் என்று கூறுவோம். ஜெபம். இயேசுவே, உமக்கு ஊழியம் செய்ய என்னை அழைத்ததற்காக நன்றி. ஆமென்.